ஓம் கம் கணபதையே நமः. ஓம் நமோ சுகதேவாய நமः. வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் சித்திக்கட்டும். இன்று அமாவாசை. அமாவாசை எப்போ நிகழுது? சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரு ராசி கட்டத்தில் வரும்பொழுது நிகழ்கிறது. இந்த அமாவாசை என்று சொன்னாலே இது பித்ருக்களுக்கு உரியது. அமாவாசை என்று சொன்னால் இன்று வழிபட வேண்டிய கணபதியின் பெயர் நிருத்த கணபதி. அமாவாசை என்று சொன்னாலே இன்று வழிபட வேண்டிய தேவியின் பெயர் நித்யா தேவி. அமாவாசை என்று சொன்னாலே அது நமக்கு வியாழக்கிழமைகளில் வந்துவிட்டால் மிகுதியான நலத்தை தந்து விடுகிறது. அமாவாசை என்பதோ பௌர்ணமி என்பதோ வியாழக்கிழமையில் வந்தால் அது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த அமாவாசை வியாழக்கிழமை என்று சொல்லும்போது வியாழன் என்ற குரு பகவான் வாழ்க்கையிலே இருளை அகற்றக்கூடியவர். வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நாடி ஜோதிடம் என்ற முறையிலே நமது ஆத்மாவாக கருதப்படுபவர். இந்த வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனுசு மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக விளங்குகின்றார். வியாழன் என்ற குரு பகவான் புனர்பூசம் மற்றும் விசாகம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கருதப்படுகின்றார். குரு பகவான் பூச நட்சத்திரத்திலே அவதரித்தவராக சொல்லப்படுகின்றார். இந்த குரு பகவான் என்பவர் ஒரு வீட்டிலே தனித்திருந்தால் துன்பங்களை தருவார் என்ற ஒரு கருத்து உண்டு. இதே அந்த குரு என்பது தனித்திருக்கக்கூடாது, ஏதோ ஒரு கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் பெரும் சிறப்புகளை தருவார். அதற்குண்டான காரக தத்துவங்களை அதிகரித்து தருவார். உதாரணமாக குரு என்பவர் செவ்வாயுடன் சேர்ந்திருந்தார் என்றால், செவ்வாய் என்று சொன்னால் நிலம் சார்ந்தவை, உடல் பருமன் சார்ந்தவை போன்றவற்றிலே சற்று அதிகப்படுத்தி தருவார். கேட்டலிஸ்ட் என்றெல்லாம் சொல்கிறோமே, அதே போல குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். குருவிற்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை என்று உண்டு. உதாரணமாக குரு என்பவர் எடுத்துக்கொள்ளுங்களேன். குரு என்பவர் மிதுனத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் 5ஆம் இடம் கிளாக் வைஸா கணக்கு போட்டால் அவர் அங்கே நமக்கு துலாம் ராசியை பார்த்து விடுவார். தன் வீடான தனுசு ராசியை பார்த்து விடுவார். அது மட்டும் இல்லை, கும்பராசியையும் பார்த்து விடுவார். குருவிற்கு அவ்வளவு சிறப்பு. குரு என்பவர் முழு சுப கிரகம் என்று சொல்லப்படுகிறது. குருவிற்கு மித்திரன் என்ற வகையிலே செவ்வாயையும் சூரியனையும் சொல்லுவார்கள். எனினும் மூவரும் வெப்பம் சார்ந்த கிரகங்கள். மூவரும் ஏதேனும் வகையிலே சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் உடல் குளிர்ச்சியான பொருட்கள், இயற்கையான பொருட்களை சாப்பிட வேண்டும், அதுதான் நல்லது என்றும் சொல்லுவார்கள். ஒரு ராசியில் குரு எங்கே இருக்காரோ அதை வச்சுத்தான் ஒருவர் குணநலனையும் எடை போட முடியும். உதாரணமாக ஒருவருக்கு மேஷத்திலே குரு இருக்கிறார் என்று சொன்னால், மேஷம் என்பது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், கட்டிடக்கலை போன்றவற்றை எல்லாம் குறிக்கும். மேஷம்ன்றது தலைநகரத்தையும் குறிக்கும். அப்போது ஒருவருக்கு குரு அங்கே இருக்கிறார் என்றால் அவரது எண்ணம், சொல், செயல் என்பதெல்லாம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், கட்டிடங்களை டெவலப் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு வகையிலே அந்த தன்னுடைய சிந்தனை என்பது ஒரு தலைமை பண்பை நோக்கி சென்று கொண்டு தான் இருக்கும். இதே இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கக்கூடியது. ஆண் ஜாதகத்திலே அவரது மனைவிக்கு அது போன்ற ஒரு விஷயங்களிலே ஒரு ஈடுபாடு இருக்கும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபத்தில் ஒருவருக்கு அங்கே ரிஷபம் என்றால் அழகு, கலை, வசீகரம், சுக்கிரனது வீடல்லவா, இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க. அங்கே ஒருவருக்கு சுக்கிரன் இருக்கிறது ஒரு ஆண் ஜாதகத்தில் என்றால் மனைவி அழகானவராக அமைவார். இதே சந்திரன் இருக்கிறது என்றால் அம்மா அழகானவராக அமைவார். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் என்றால் செவ்வாய் என்று சொன்னால் கணவரை குறிக்கும், அவரது கணவர் அழகானவராக அமைவார் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் ஒரு வகையிலே சொல்கிறது. புதன் என்றால் கல்வியை குறிக்கும். உதாரணமாக ஒருவருக்கு புதன் என்பது மேஷத்தில் இருந்தால் அந்த மேஷம் என்ற ராசிக்குரிய தன்மையாகிய, நான் சொன்னேன் இல்லவா, டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது போன்றவற்றிலே ஒருவரது கல்வி நாட்டம் செல்ல துவங்கும். அப்போது அந்த புதன் என்பது இளைய சகோதரியையும் குறிக்கக்கூடியது. புதன் என்பது நட்பு வட்டங்களையும் குறிக்கக்கூடியது. இதை வைத்தே ஓரளவு எடை போட்டு விடலாம். அதே போல 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இதில் என்னவென்றால் மேஷம் தலையை குறிக்கக்கூடியது, முகத்தை ரிஷபம் குறிக்கக்கூடியது. எந்த வீட்டிலே ராகு அல்லது கேது போன்ற மேலிஃபிக்ஸ் இருக்கோ
அந்த வீட்டிற்குரிய உடல் பாகத்தை பார்த்து கொள்ள வேண்டும், சற்று கவனமாக இருக்க வேண்டும். கேத்து என்றால் ஸ்டீல் பிளேட்டையும் குறிக்கும். சிலருக்கு கை காலில் அந்த ஸ்டீலில் ஏதோ ஒரு சின்ன அடிப்பட்ட பிளேட் பொறுத்துறாங்க இல்லையா, அதையும் குறிக்கும். 3ஆம் இடம் என்று சொல்லிவிட்டால் அது நமது கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடியது. மிதுன ராசி என்றெல்லாம் சொல்கின்றோம். உதாரணமாக ஒருவருக்கு குரு 3ஆம் இடத்திலே இருந்து விட்டால் ஏதோ ஒரு வகையிலே அவர் மீடியா, கம்யூனிகேஷன் என்ற வகையிலே அதில் ஈர்க்கப்பட்டு விடுவார். இதே 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்துவிட்டால் அவரது மனைவி அந்த செயலில் இருப்பார். செவ்வாய் என்பது நம் ஜாதகத்திலே நமது ஸ்கில் செட்ஸ் என்றெல்லாம் குறிக்கும். நமக்குன்னு ஒரு திறன் இருக்கும் இல்லையா, அந்த திறனை குறிக்கக்கூடியது தான் செவ்வாய். 4ஆம் இடம் கடகம், தாய்மையை குறிக்கக்கூடிய இடம், அன்பை குறிக்கக்கூடிய இடம். அப்போது 4லே சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் பெற்று விடுகிறார்கள். தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இருவருமே அன்பு செலுத்துவதிலே போட்டி போட்டு கொண்டு செலுத்துகிறார்கள். இதிலே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு திசை உண்டு. உதாரணமாக நாம் மேஷம் என்று எடுத்துக்கொண்டால் அது ஈஸ்டர்ன் டைரக்ஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே கிழக்கை குறிக்கும். இதே நமது ரிஷபம் என்று எடுத்துக்கொண்டால் அது சதர்ன் டைரக்ஷன் தெற்கை குறிக்கும். நமது இவர் இருக்கார் இல்லையா மிதுனம், அவர் வெஸ்டை குறிப்பார். வெஸ்ட் என்று சொன்னால் மேற்கு பகுதியை குறிப்பார். மீண்டும் கடகம் என்பது நார்த்தன் சைடை குறிக்கும். மீண்டும் வருகிறோம். சிம்மம் என்றால் ஈஸ்டர்ன் டைரக்ஷனை குறிக்கும். கன்னி என்று சொன்னால் சதர்ன் டைரக்ஷன் தெற்கை குறிக்கும். மீண்டும் நமது துலாம் ராசி என்று சொன்னால் வெஸ்டர்ன் சைடை குறிக்கும். அதே போல் விருச்சிகம் என்று சொன்னால் நமக்கு நார்த்தை குறிக்கும். மீண்டும் வருகிறோம். நமது தனுசு ஈஸ்ட்டை குறிக்கும். அதே நமது மகரம் என்று சொல்லக்கூடியது சதர்ன் டைரக்ஷனை குறிக்கும். மீண்டும் நமது கும்பம் வெஸ்டர்ன் டைரக்ஷனை குறிக்கும். மீனம் என்பது நமக்கு நார்த்தை குறிக்கும். இது எங்கே உதவும்? சிலருக்கு தன் கெரியர் எங்கே இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஒரு ஆசை இருக்கும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நமக்கு சூரியனின் வீடு, ஆட்சியின் வீடு, அரசனின் வீடு, அரச குணங்களின் வீடு. இப்போது 5ஆம் வீடு சிம்மம் என்று சொல்கின்றோம். அந்த சிம்மத்திலே நமக்கு குரு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோமே. குழந்தைக்கு ஒரு ராஜபோகமாகத்தான் இருக்கும், அந்த ஆட்டிடியூட் இருக்கும். சந்திரன் இருக்குது, அவங்களுக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு கெத்தாக தான் இருப்பாங்க. இதே சனீஸ்வரர் கீழே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ் அப்பப்போ கெத்து காட்டுவாங்க. இதையெல்லாம் சொல்லலாம். அப்போ சனீஸ்வரர் சில சமயத்திலே சித்தி என்ற உறவு முறையை கூட குறிக்கும். 6ஆம் இடம் கன்னீஸ் என்று சொல்லக்கூடியது பேங்கிங் செக்டாரை குறிக்கக்கூடியது. இப்போ உதாரணமாக சிலருக்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது என்று சொன்னால் உடனே அவர் மனைவி வங்கித்துறை சார்ந்த வேலைகளிலே இருக்கலாம். ஒரு மிட் லெவல் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே போல் அந்த மிட் லெவல் ஆர்கனைசேஷனிலே உழைத்து அடுத்த அளவுக்கு வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய ஒரு நிலையையும் காட்டும். 7ஆம் இடம் என்று சொன்னால் துலாம் என்று சொன்னால் வயிறின் கீழ்ப்பகுதி. எந்த ஒரு கிரகமும் அங்கே இருந்தாலும் நாம் அதிலே சற்று அது மேலஃபிக்கா நல்ல கிரகமானு பார்த்துக்கணும். மேலஃபிக் ராகு கேது போன்றவை இருந்து விட்டாலோ உணவிலே சற்று கவனம் அதிகமாக தேவை. 6லே ராகு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று இந்த ப்ளோட்டிங் ஆஃப் த ஸ்டமக்கெல்லாம் இருக்கக்கூடியதை சொல்லக்கூடிய வகையிலே அது உணர்த்தும். அதே போல் 6லே சுக்கிரன் இருந்து விட்டால் மனைவியுடன் விவாதங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது என்பார்கள். கன்னி ராசியிலே சுக்கிரன் இருந்தாலும் அதுபோன்ற விவாதங்கள் ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் தவிர்த்து விடுவது நல்லது. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது விருட்சிகம். விருட்சிகத்திலே நம்ம எப்போவுமே பார்க்கணும், ஒரு சடன்னஸ் லைஃப்பில் திடீர்னு அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ ஒரு சடன்னஸில் வருகிறது. அது எப்போ எப்படி வருதுன்னே தெரியாது. அந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருட்சிகத்தின் நிறம் என்ன என்று பார்த்தால் ஒரு கரும் சிவப்பு நிறம், ஒரு இருள் சேர்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் சிலவற்றை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது, டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. உதாரணமாக ஒரு ஜாதகத்திலே ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே 8லே செவ்வாய் இருந்தால் திடீர்னு அவங்க கணவர் ஒரு டிப்ரெஷனுக்கு செல்லலாம். அது போன்று சென்னால் இவங்க தான் ஒரு ஆறுதலை சொல்லி இல்லை உங்களால் முடியும், உங்களால் வெற்றி கொள்ள முடியும் என்று ஒரு தன்னம்பிக்கையை தந்து விட்டால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள்.
8ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது விருட்சகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவம் என்னவென்று பார்த்து அதற்குரிய உறவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தர வேண்டும். நீங்கள் ஐயோ நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற அந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றிவிடும். அதுதான் அங்கே. இதே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஒரு தனுசு லக்னம், இதுக்கெல்லாம் ஒரு கருத்து உண்டு. என்னென்னா அந்த ராசிக்கு மட்டும் ஒரு சிறப்பு, அவர்கள் ஒரு குருவின் ராசி. எனவே ஒரு குருவின் தன்மை அந்த இடத்திலே கலந்துவிடும். உதாரணமாக ஒருவருக்கு சந்திரன் தனுசிலே இருக்கிறார் என்றால் அவரது அன்னை ஒரு குருவைப் போல, ஒரு வழிகாட்டியைப் போல இயல்பாக செயல்படுவார். அங்கே சூரியன் இருந்தால் அந்த தந்தையிடம் அந்த குணம் வெளிப்படும். அங்கே அந்த ஜாதகருக்கே குரு இருந்து விட்டார், அவரிடமும் அந்த குருத்தன்மை வெளிப்பட்டுவிடும். இதே சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் விருட்சகத்தில் இருந்தார். அது இந்த மிஷினரி கம்பனன்ட்ஸ் அதெல்லாம் சொல்லும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு. அந்த வருடம் பிறந்தவர்கள் அதிகமாக என்னாகும், இந்த சனீஸ்வரர் அந்த ஒரு பர்டிகுலர் கட்டத்தில் இருந்தால் விருட்சகத்தில் அவங்க ஒரு கம்பெனியிலே கார்ப்பரேட் செக்டாரிலோ ஏதோ ஒரு இன்ஜினியரிங் சார்ந்த கல்விகளிலே சிறந்து விளங்குவதை அடியேன் கண்டிருக்கிறேன். அடுத்ததாக சொல்லக்கூடியது மகரம் என்று சொல்லக்கூடியது. ஓரளவு ஒரு ஊரிலே 10 பாவியும் நல்லதே செய்வான் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு ஊரிலே ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஹையர் லெவல் பொசிஷனில் இருக்கணும், அந்த ஊரில் ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னா அது மகரத்திலே ஒரு கிரகம் இருந்து விட்டார். உதாரணமாக அங்கே குரு நீச்சந்தான், ஆனால் ஒரு ஜாதகருக்கு மகரத்திலே குரு இருந்து விட்டார் என்று சொன்னால் அவர் அளவில் அவர் ஊரில் அவர் ஒரு பெரிய மனிதராக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது ஒரு சிறிய ஊராக கூட இருக்கலாம், ஒரு சிறிய துறையாக இருக்கலாம், முன்னேறிடுவார். அதே ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே செவ்வாய் அங்கே இருந்து விட்டால் அவர் கட்டாயம் அவர் கணவர் அந்த ஊரிலே ஒரு பெரிய அளவிலே பெயர் புகழ் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்ன, ஒரு சிறிய அளவிலான அவர் ஒரு பெரிய மனிதராக மாற்றிவிடுவார். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம் என்பது மனிதனின் மனோநிலை, மனோதத்துவம், சைக்காலஜி போன்றவற்றிலே ஒரு பெரிய ஈடுபாடு கொடுத்துடும். கும்பராசியினருக்கு அடுத்தவர்கள் மனோநிலையை அறியக்கூடிய சக்தி இயல்பாக இருக்கும். வெளிநாட்டு யோகமும் இருக்கும். அடுத்தவர்கள் மனநிலையை எளிதாக அங்கே இருக்கக்கூடிய கிரககாரகத்துவம் அறிந்துவிடும். உதாரணமாக ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கும்பத்திலே இருந்து விட்டால் அவரது மனைவி ஒரு மனோதத்துவ நிபுணரைப் போல செயல்படுவார். சடார்னு ஒரு பொருளை அறிவதற்கான தன்மைகள் அவரிடம் மிகுதியாக இருக்கும். இதே ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே எடுத்துக்கொண்டால் செவ்வாய் அங்கே இருந்து விட்டால் அவரது கணவரிடம் அந்த மனோதத்துவ ஆற்றல் என்பது மிகுதியாக இருக்கும். 12ஆம் இடம் மீனம் என்று சொல்லக்கூடியது அது விரயஸ்தானம் மட்டுமல்ல, மோட்சத்துக்குரியது. எனவே அங்கே ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கிரகத்துக்குரியவர் ஏற்கனவே ஒருவர் பிறவியிலே முற்பிறவியிலே வந்திருப்பார். ஒருவருக்கு உதாரணமாக சுக்கிரன் இருக்கிறது ஒரு ஆண் ஜாதகத்திலே என்று சொன்னால் அவர் இந்த பிறவி மனைவி போன பிறவிலும் அவருக்கு மனைவியாக இருந்திருப்பார். விட்டு சென்ற உறவுகளை மீண்டும் நம்மிடம் கொண்டு வருகின்ற இடம் மீனம் என்கின்ற அந்த பிறவி பெருங்கடல் நீந்துவார் என்று சொல்லுவார்களே, அந்த வகையிலே அமையும். மீண்டும் மற்றொரு வகுப்பிலே நாளை சந்திப்போம், சிந்திப்போம். சிவ சிவ.